ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதில் கார்த்திக் மற்றும் மனுவாக தர்ஷனும், ஆஷா சாந்தினி பைஜுவும், ரமேஷ் மற்றும் விஜயாக காளி வெங்கட்டும் வினோதினி நடிச்சிருக்காங்க. கூடவே மகின்ற கேரக்டரில் மாஸ்டர் என்ட்ரிக்கும், தர்ஷனோட ஃப்ரெண்டாக கேபி தீனாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ராஜவேல் அவர்கள் இயக்கியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, கார்த்திக்கும் அனுவும் புதுசாக ஒரு வீடு வாங்கி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வராங்க. அங்கே அவங்களுக்கு நடக்கிற அமானுஷ்ய விஷயங்கள் என்னென்ன, எப்படி அவங்க காளி வெங்கட்டோடைய ஃபேமிலி கூட போய் கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம். முதல்ல அந்த படத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த படத்தினுடைய ஸ்டோரி மற்றும் ஸ்க்ரீன் பிளே நல்லா வித்தியாசமாக இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு பேய் படம் மாதிரியான ஃபீலை தந்தாலும் போக போக இந்த படத்தினுடைய கதை வேறு எங்கெங்கேயோ போய் கிளைமேக்ஸ் நல்லா ஹார்ட் டச்சிங்காக போய் முடியுது. இதர ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனால், ஆஷா சாந்தினி பைஜு தமிழ் சினிமாவுக்கு நல்ல ஒரு புது வரவுன்னு சொல்லலாம். காளி வெங்கட் மற்றும் வினோதினி இவங்க 2 பேரோட போர்ஷன்ஸ் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. குறிப்பாக காளி வெங்கட் அவர்கள் ஹீரோ தர்ஷனோட ரொம்ப ஓவர்டேக் பண்ணுற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் என்டையர் ஃபிலிம்லையும் கொடுத்துருக்காரு. படத்தில் ஆங்காங்கு வரக்கூடிய காமெடி காட்சிகள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து சிரிக்கிற மாதிரி ரொம்பவும் சிறப்பான முறையில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து மைனஸ் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சுலபமாக விரலை விட்டு எண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்பவும் குறைவாகத்தான் இருக்குது. மியூசிக் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கலாம். பெரிய அளவில் எனக்கு கனெக்ட் ஆகலை. அதே மாதிரி தர்ஷன் அவர்களுடைய நடிப்பு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கலாம். எல்லா சீன்ஸ்லையுமே ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டுமே வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸில் அந்த சின்ன பையன் கேரக்டர் ஒரு பெரிய மரத்தில் ஏறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சமும் நம்புற மாதிரியே இருக்காது. ஸோ அதை கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மாடியிலேருந்து கீழே விழுற மாதிரி. ஸோ அதை கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய அளவில் குறைகளை கண்டுபிடிக்க முடியாது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா தயவுசெய்து பேய் படம் அப்படின்ற மாயையை கண்டிப்பாக தூக்கிட்டு ஒரு நார்மல் சயின்டிஃபிக் மூவியாக போய் பாருங்கள். உங்களுக்கு புது விதமான ஒரு ஃபீலை தரும். அதே சமயம் ஒரு சில இடங்களில் நல்லா ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ இந்த படம் டோட்டலி கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு தரமாக இயக்கியிருக்காங்க இந்த படத்தை. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். இப்போ இந்த படம் ZEE5 OTT தளத்தில் அவைலபிளாக இருக்குது. படம் பார்த்தவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலை தந்ததுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.